சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம். பாட்டி வீட்டில் இருக்கிற ரோகிணி மறுபடியும் வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா, எங்கள் அம்மா கிருஷ்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க மீனா. இப்போ முத்துக்கிட்ட சொல்லி சீக்கிரமாக அவங்கள இங்கேருந்து கூப்பிட்டு போக சொல்லுங்கள் மீனா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏற்கனவே என்னை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எப்போ இந்த உண்மையை சொல்ல போகிறீங்களோன்னு நான் ரொம்பவே பதட்டமாக இருக்கேன். இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஆனால் முத்து இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. விஜயாத்த, மனோஜ்னு எல்லாரும் முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. எதுக்கு கிறிஷோட பாட்டியவும் கிறிஷையும் இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க? நீங்கள் தான் முத்துக்கிட்ட பேசணும். இனி இங்கே கிறிஷாக இருக்கட்டும், என் அம்மாவாக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கும் வர வேண்டாம், பாட்டி வீட்லேயும் அவங்க இருக்க வேண்டாம். முத்துக்கிட்ட சொல்லி என் அம்மாவையும் கிறிஷையும் இங்கேருந்து முதல்ல அனுப்ப சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாதான் முத்து வந்து கேட்பாரு. நீங்கள் தான் மீனா எனக்காக முத்துக்கிட்ட பேசணும். அப்போ தான் முத்து சீக்கிரமாக கிறிஷையும் என் அம்மாவையும் இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா இவங்களால மறுபடியும் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இங்கே ரோகிணி சொன்ன உடனே மீனா கேட்குறாங்க, நான் எதுக்குங்க மறுபடியும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உங்கள் அம்மாவையும் கிருஷ்ணை இங்கே கூப்பிட்டு வர சொல்லலையே. என் வீட்டுக்காரராக கூப்பிட்டு வந்திருக்காருன்னா நான் எப்படி பேச முடியும்? ஏற்கனவே உங்களை பற்றின உண்மை எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இவங்க யார்கிட்டையும் அந்த உண்மையை சொல்ல முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்காக சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் கிறிஷோட வாழ்க்கைக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இப்போ உங்களுக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட நான் போய் பேசவே மாட்டேன். வேணும்னா நீங்களே போய் பேசிக்கோங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் பையனும் தானே பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் இதில் தலையிட மாட்டேன். நீங்களே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க. அவருக்கும் உண்மை தெரியட்டும். போதுமா? இப்படி அப்பப்போ வந்து எனக்கு உதவி செய்யுங்க மீனான்னு வந்து நிற்காதீங்க. இருக்கிற கோவத்தில் பலார்னு வெளுத்து வாங்கி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இவ்வளோ கோவமாக பேசின உடனே ரோகிணி ரொம்ப பதட்டமா, என்ன இந்த மீனா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? கண்டிப்பாக இவங்க உண்மையை சொல்ல தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் அம்மாவும் கிறிஷும் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. இவங்களால எனக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. இப்போ தான் மீனாக்கிட்ட பேசி சமாளிச்சிருக்கேன். அதுக்குள்ளே பாட்டி வீட்டில் இங்கே எங்கள் அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் விருந்து ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு முத்து வேற கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் அங்கே பாட்டி வீட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க. ரோகிணி யாருக்கும் தெரியாமல் மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மகேஸ்வரி என் பேச்சை கேளு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். விஜயாத்த எங்கள் அம்மா கிட்ட பேசி உண்மையை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பாட்டியும் அண்ணாமலையும் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அப்படி உண்மையாக அக்கறையோடு இருந்திருந்தா இங்கே வந்திருக்கவும் மாட்டாங்க. மீனாவுக்கு என்னை பற்றின உண்மையும் தெரிஞ்சிருக்காது. உனக்கு தான் தெரியும்ல நான் எந்த நிலமையில இருக்கேன்னு. முதல்ல எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. கிறிஷ் வேற என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். கிறிஷ் என்கிட்ட பேச வந்தாலே உடனே விஜயாத்தை என்ன கேள்வி கேட்பாங்க. மறுபடியும் பிரச்சனை வரும். என்னால் சமாளிக்க முடியாது. நான் எதுக்கு தான் பாட்டி வீட்டுக்கு வந்தேனோன்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கேன். அதனால இப்போவே எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்பு. நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாக கிளம்பணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ரோகிணி பேச, சரி ரோகிணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகேஸ்வரியும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, முத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் பாட்டி வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க. நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டோம். தீபாவளியை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் அப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாது. நாங்கள் கிளம்புறோம் முத்து அப்படின்னு பேசுகிறாங்க மகேஸ்வரி. என்னங்க நீங்கள், நான் இப்போ தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு தீபாவளியை கிறிஷ் எங்கள் கூட சேர்ந்து கொண்டாடிட்டு அப்புறமா கிளம்பலாமே. என்னங்க பெரிய வேலை இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நானும் பிஸ்னஸ் செய்கிறேன், நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி முத்துக்கிட்ட பேசி சமாளிக்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும் சரிங்க அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, எப்படியோ முத்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்குற மாதிரி வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்துட்ட. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா, அவங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. இங்கே ரோகிணியை பார்த்து பேசவும் முடியாமல் இங்கே கிறிஷ் வந்து ரோகிணியை பார்த்துக்கிட்டே அங்கே பாட்டி வீட்டிலேருந்து கிறிஷோட பாட்டி மகேஸ்வரின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் மீனா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறத இங்கே வந்து முத்து கவனிக்கிறாரு. உடனே முத்து வந்து, என்ன மீனா இங்கே கிறிஷ்கிட்டையும் கிறிஷோட பாட்டிக்கிட்டையும் நீ சரியாக பேசவே இல்லை, அவங்கள கண்டுக்கவே இல்லை. என்ன மீனா நடந்த எல்லாத்தையும் யோசிக்கிறியான்னு கேட்க, நான் எதுக்குங்க யோசிக்கணும்? அவங்கக்கிட்ட பேச என்ன இருக்குது? நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா இப்படி பேசுகிறேன்னு கேட்க, ஆமாங்க வேற என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
சரி, எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் இப்படி எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. என்ன, கிறிஷை கூப்பிட்டு வந்தா மீனா சந்தோஷப்படுவான்னு நினச்சா கிறிஷ்கிட்டையும் மீனா பேசலை. கிறிஷோட பாட்டியும் மீனாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது? மீனா வர வர ரொம்ப கோவப்படுறா. என்னன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். மீனா அப்படி எதுக்காக கோவப்படுறான்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. பாட்டி வீட்டில் நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் ரோகிணி உடனே மகேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏற்கனவே அங்கே பாட்டி ஊருக்கு என்னை கூப்பிட்டதே எனக்கு பிடிக்கல. இதில் பாட்டி வீட்டுக்கு வேற வந்து நிற்கிறீங்க. முத்து கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களால் கிளம்பி போக முடியாதா? உங்களால் என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னே தெரியாமல் என் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன். போதுமா? நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு வந்த உடனே இங்கே கிறிஷோட பாட்டியை கேள்வி கேட்டு ரோகிணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கிறிஷோட பாட்டியும், என்ன கல்யாணி இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அங்கே மீனா வருவாங்க, உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் மட்டும் நினச்சேனா என்ன? இல்லையே. நீ பொய் சொன்னதால தானே இவ்வளோ பதட்டமாக இருக்க. நீ உண்மையை சொல்லி இந்த கல்யாணம் நடந்திருந்தா நீ எதுக்காக மீனா முத்துவை பார்த்து இவ்வளோ பதட்டமாக இருக்கணும்? நீயா இந்த பிரச்சனையை வந்து தேடிக்கிட்ட. அதனால தான் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்குமா பாட்டி வீட்டுக்கு வந்தீங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உண்மையாகவே என் மேலே அக்கறை இருந்ததுதான் அங்கே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கப்புறமாவும் முத்து கூப்பிட்டாருன்னு கிறிஷை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து நிற்கிறீங்க. உங்களெல்லாம் பார்த்துட்டு என்னால் அங்கே நிம்மதியாக இருக்கவே முடியல தெரியுமா? மறுபடியும் முத்துவும் மீனாவும் வருவாங்க, பேசுவாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரலான்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. அதனால தான் கிறிஷ் எங்கே இருக்கான்றதே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வேற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலம்மா. மீனா எப்போ உண்மையை சொல்லுவாங்கன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்போ தான் மனோஜும் விஜயாத்தையும் என்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். என்னால் தான் மனோஜோட பிஸ்னஸில் எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு விஜயாத்தையும் மனோஜும் என்னை ரொம்ப நம்புகிறாங்க. இப்போ மீனா உண்மையை சொன்னால் என் நிலைமை என்னாகும்? மனோஜ் மட்டும் இல்லை, விஜயாத்தையும் அந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. இந்த பிரச்சனை எனக்கு வேணுமா சொல்லுங்கள்? அதனால் இங்கே முத்துவும் மீனாவும் உங்ககிட்ட பேசலாம்னு நினைப்பாங்க, பேச வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா நீங்கள் என்றைக்கும் பேசக்கூடாது. அவங்க செஞ்ச உதவியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கவே வேண்டாம். எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். மீனா முத்து கூப்பிட்டாங்கன்னு என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. மறுபடியும் உங்களால் பிரச்சனை வந்தால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேம்மா. ஏன்னா இப்போ வந்த பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான். இனியும் இப்படிலாம் செய்யாதீங்கம்மா. என்னால் தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என் வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதே மாதிரி கிறிஷும் எனக்கு முக்கியம்தான். ஆனாலும் இப்போதைக்கு கிறிஷை பற்றின உண்மையை என்னால் சொல்ல முடியாதுமா. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. சீக்கிரமாகவே மனோஜுக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம் வரும். நானும் மனோஜும் தனியாக வீடு பார்த்து புது வீடு வாங்கிட்டு கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் கிறிஷை பற்றின உண்மையை சொல்லி என் பையனை என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இப்போ நான் இருக்கிறது விஜயாத்தையோட வீட்டில். அவங்க பேச்சை தான் நான் கேட்டாகணும். உண்மையை சொன்னாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் நான் இருக்க முடியாதுமா. என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இனியாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்படி என்ன எல்லார்கிட்டையும் மாட்டி விடணும்னு யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு இங்கே ரோகிணியோட அம்மாவும் ரொம்பவே பேச முடியாமல் கண்கலங்கி நிற்க, உடனே மகேஸ்வரி, ரோகிணி இப்படிலாம் பேசாத. உங்கள் அம்மா உனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்களா என்ன? நானும் தானே அவங்க கூட வந்தேன். இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. சரி, இதை பற்றி யோசிக்காத. மீனா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இல்லைனா உன்னை மாட்டி விடணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பாட்டி வீட்டில் வச்சே உன்னை பற்றின உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் செய்யாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பாரு. உங்கள் அம்மாவை இப்படி பேசாத. ரொம்ப பாவம் தானே. உன்னுடைய பையனை அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதுக்காகவாது நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சீக்கிரமாக நீ சொன்ன மாதிரியே புது வீடு வாங்கிட்டு மனோஜை விஜயா அவங்க வீட்டிலேருந்து பிரித்து கூப்பிட்டு போகிற வழியை பாரு. அப்போ தான் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க முடியும். கிறிஷை பற்றின உண்மையும் சொல்ல முடியும். புரியுதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. எனக்கு எல்லாமே புரியுது. நான் என்ன செய்யணும்னு யோசித்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நடந்தால் சரிதான். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். அம்மா தப்பாக நினைக்காதீங்கம்மா. நான் கொஞ்சம் கோவமாக வந்தேன், அதான் இப்படியெல்லாம் பேசிட்டேன். கிருஷ்ணன் நல்லபடியாக பார்த்துக்கங்கம்மா. மீனா முத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா எப்பயும் போல் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் மனோஜ் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே விஜயா வந்துட்டு, மீனா நீ என்ன சமைச்சு வச்சுருக்க இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை
மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால தான் மனோஜ் வந்து சீக்கிரமாக கடைக்கு கிளம்பணும்னு நினைக்கிறான். நீ என்ன சமைச்சு வச்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. என்னது, முத்துவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு வச்சிருக்கியா? ஏன் வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கோமே, எங்ககிட்ட கேட்க மாட்டியான்னு கேட்கும்போது, அத்தை, என் வீட்டுக்காரர் உங்கள் யாருக்கும் சமைக்க சொல்லவே இல்லையே, நான் இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும் சமைக்கணும்? அதனால தான் நான் வந்து எனக்கு பிடிச்சதும் என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சது என்னன்னு நான் சமைச்சிருக்கேன். அத்தை, வேணும்னா இதெல்லாம் நீங்களும் சாப்பிடலாம், ஏன்னா நீங்கள் என் மாமியாராச்சே. அதனால் போனா போதுன்னு உங்களுக்கும் சமைச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. பார்வதி அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் என் வீட்டுக்காரர் பேச்சை தான் நான் கேட்பேன். அவர் சொன்ன மாதிரியே நான் சமைச்சு வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மனோஜுக்கு வேணும்னா ரோகிணி கிட்ட சொல்லி சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, என் வீட்டுக்காரர் ஏற்கனவே உங்கள் யாருக்கும் சமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் போனா போதுன்னு உங்களுக்காக நான் சமைச்சு வச்சுருக்கேன்னா வேணும்னா சாப்பிடுங்க, ஆனால் என்னை கேள்வி கேட்காதீங்க, எனக்கும் நிறைய வேலை இருக்குது, எனக்கு பூ கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. மனோஜ் இதெல்லாம் சாப்பிட மாட்டானே, ஆனால் மீனா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே வந்த மனோஜ், என்னம்மா மீனா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா முத்துவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்காங்க மீனா, ஏம்மா எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல, மீனா கிட்ட சொல்லி சமைக்க சொல்ல வேண்டியதானேன்னு கேட்கும்போது, இல்லை மீனா நம்ம பேச்சை கேட்க மாட்டா மனோஜ், நீ தான் பார்த்தல மீனா எப்படி பேசிட்டு போகிறான்னு. அது மட்டும் இல்லை, நம்ம யாருக்கும் சமைக்கவே கூடாதுன்னு முத்து சொல்லியிருக்கானா, போனா போதுன்னு சமைச்சு வச்சுருக்காளாம், வேணும்னா சாப்பிடுங்கன்னு பேசிட்டு போகிறா. நீ வேற கடைக்கு கிளம்புற, சாப்பிடாம போனால் நல்லா இருக்காதுல்ல, இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்பு, அப்புறமா இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க விஜயா. என்னம்மா நீங்கள் மீனா என்ன பேசினாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் கேட்டு சமைக்க சொல்லுங்க. அப்படி இல்லையா மீனா இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. வர வர மீனா பேசுறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லும்போது, மனோஜ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, மீனா தான் வீட்டு வேலையை பார்க்குறா, சமைச்சு கொடுக்குறா. அப்புறம் மீனா சமைக்கலன்னா வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி தான் பார்க்கணும், பரவாயில்லையா? ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் தினமும் உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால மீனா சொல்கிறத இப்போ நம்ம கேட்டு பொறுமையாக தான் இருக்கணும். இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு மீனா மேலே உள்ள கோவத்தில் இனி நாங்கள் சொல்கிறத தான் நீ கேட்கணும்னு சொன்னா, மீனா முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு இனி நான் சமைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ரோகிணி இப்போ வரைக்கும் கிச்சன் பக்கம் போய் சமைச்சு கொடுக்கவே இல்லை, ஸ்ருதிக்கிட்ட இதை பற்றி பேசவே முடியாது. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு 3 மருமக இருக்காங்க. அதனால தான் மீனா என்ன சொன்னாலும் நான் பொறுமையாக இருக்கேன். நீயும் சாப்பிட்டுட்டு கிளம்பு மனோஜி, இப்படிலாம் நம்ம கோவமாக பேசிகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது மனோஜி அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜும், மீனா பேசுறது எல்லாமே சரியில்லை, முத்து இடம் கொடுக்கறதுனால தான் மீனா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அம்மாவாலேயே ஒன்றும் செய்ய முடியல, மீனாவை அம்மாவே எதிர்த்து பேசாமல் இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக மீனா சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தன்னுடைய கடைக்கு கிளம்புறாரு மனோஜ். எப்பயும் போல் ரோகிணி மனோஜோட கடைக்கு வராங்க. உடனே மனோஜும், பரவாயில்ல ரோகிணி, இப்போ நமக்கு பெரிய ஆர்டர் கிடச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் மனோஜ், முன்ன மாதிரி இல்லை, நம்ம வேலையை நம்ம பொறுப்பாக செய்யணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் வந்து தன்னுடைய பிஸ்னஸை பற்றி ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்க, ரோகிணி மனோஜ் பேசுகிறத கவனிக்காமல் மீனா வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இங்கே மனோஜும், என்ன ரோகிணி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பதில் பேசாமல் இருக்கேன்னு கேட்க, என்ன மனோஜ் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி, வர வர நீ வந்து நான் என்ன சொல்கிறேன் என்ன பேசுகிறேன்னு கவனிக்கவே மாட்டேங்கிற. வீட்டில் அந்த மீனா தான் பிரச்சனை செய்கிறாங்கன்னா நீ என்ன கடைக்கு வந்தும் அக்கறையே இல்லாமல் இருக்க, கவனமே இல்லாமல் இருக்க, இப்படி இருந்தால் கடையில் இருக்க வேலையை எப்படி பார்த்துப்ப? நீ பொறுப்பாக இருக்கன்னு நான் மட்டும் இல்லை அம்மாவும் ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் நீ வர வர செய்கிறதெல்லாம் பார்த்தா சரியே இல்லை. என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்டயாவது சொல்லு. கடைக்கு வந்த நீ கவனமாக இருக்கணும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம எதை பற்றி தான் அப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி. இல்லை, நேற்று கூட நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ கவனமே இல்லாமல் இருந்த. சரி, ரோகிணிக்குன்னு நிறையா வேலை இருக்கும், அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சேன். ஆனால் நம்ம கடைக்கு வந்திருக்க, இங்கேயும் இப்படி கவனமே இல்லாமல் இருந்தா அப்புறம் நிறைய பிரச்சனை வரும், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அங்கே மீனா வராங்க. மனோஜோட கடைக்கு மீனா அங்கே வரதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. மனோஜ், மீனா வராங்க, எதுக்கு இங்கே வராங்க? யார் வர சொன்னது? மீனா எதுக்கு வராங்கன்னு தெரியலன்னு மீனாவை பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக ரோகிணி பேச ஆரம்பிக்கிறத மனோஜ் வந்து கவனிக்கிறாரு. மீனா பூ கொடுக்க போகிறேன்னு தானே கிளம்புவாங்க,
நம்ம கடைக்கு எதுக்கு வராங்க? ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இந்த உண்மையை மனோஜ் கிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறாங்களா? அப்போ என்னை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காக தான் மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கே வந்துட்டாங்களா மீனா? மீனா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மீனாவை பார்த்த ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்க உடனே மனோஜும், என்ன ரோகிணி, மீனா தானே வராங்க, அவங்கள பார்த்து நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதுக்கு பதட்டமாக இருக்கணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பேசுகிறத பார்த்தா தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, மீனாவை நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மீனாவை நீ வர சொன்ன என்ன கேட்காம? மீனாவுக்கு நிறைய வேலை இருக்கும், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்க போகணும், டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகணுன்னு மீனாவுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீ எதுக்கு அவங்களை இங்கே வர சொன்ன, எதுக்கு மனோஜ் வர சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரோகிணி, தினமும் நம்ம கடைக்கு பூ கொடுக்கறதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்கிற மீனா பூ கொடுக்க போகிறாங்க, அதனால தான் அவங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுப்போமேன்னு, இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் மீனாவை பார்த்த உடனே நீ எதுக்காக இவ்வளோ கேள்வி கேட்டேன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்ல. அப்போ மீனா பூ கொடுக்க தான் வந்தாங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா வேற யார்கிட்டயாவது பூவை கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருப்பேன், இந்த ஏற்பாடை செஞ்சுருப்பேன், எதுக்கு மீனா கிட்ட இந்த வேலையெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மீனாவும் எல்லாருக்கும் பூ கொடுக்குறாங்க, நம்ம கடைக்கும் பூ கொடுக்கட்டுமே, அதன் மூலமாக நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்துட போகிறேனே, அப்புறம் என்னன்னு கேட்கும்போது, அங்கே வந்த மீனா, மனோஜ் நீங்கள் பூ கொண்டு வர சொன்னீங்க, இந்தாங்க ரோகிணி பூவை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூவை கொடுத்துட்டு உடனே மீனா அங்கேருந்து கிளம்ப, உடனே ரோகிணியும், மீனா நீங்கள் சாப்பிட்டீங்களா மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா மீனா, இல்லை மனோஜ் தெரியாமல் இங்கே பூ கொண்டு வர சொல்லிட்டாரு, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ், இதில் என்ன தப்பு இருக்குது, மீனா அந்த வேலை தானே செஞ்சிட்ருக்காங்க, நீ என்ன ரோகிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சாப்பிட்டேன் ரோகிணி, நான் எப்பயும் போல் மனோஜ் சொன்னால் பூ கொண்டு வந்து கொடுக்குறேன், மற்றபடி உங்கள் கடை பக்கமே வரமாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா கொஞ்சம் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் மீனா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனாவை தனியாக கூப்பிட்டு போய் ரோகிணி பேசுகிறாங்க. என்னை தப்பாக நினைக்காதீங்க மீனா, நீங்கள் மனோஜோட கடைக்கு வரதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி, அப்படி இருக்க தானே செய்யும், நீங்கள் நிறைய பொய் சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த உண்மை வேற எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கணும், பேசாமல் மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா, எனக்கு உண்மையாகவே உங்கள் மேலே நிறைய அக்கறை இருக்குது, ஆனால் நீங்கள் என் வாழ்க்கை மேலே கொஞ்சம் அக்கறை வைக்கணும், அப்போ தான் இந்த உண்மையை சொல்ல மாட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன் மீனா, இந்த உண்மையை மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் இதுக்காக தான் சாப்பிட்டீங்களா மீனா, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா மீனான்னு கேள்வி கேட்டிங்களா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியும், ஆனால் அதே மாதிரி ரொம்ப நாள் நான் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்ப, உடனே இங்கே ரோகிணி ரொம்பவே குழப்பமாக அங்கே கடைக்கு போகிறாங்க. மனோஜ் கேட்குறாங்க, வர வர மீனா கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க, அப்படி மீனா உனக்கு என்ன பெருசாக நல்லது செஞ்சுட்டாங்க, மீனா கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்குற, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குற, இவ்வளோ அக்கறையாக மீனா கிட்ட நீ இது வரைக்கும் பேசினதே இல்லையே, இப்போ என்ன புதுசாக இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு கேட்குறாரு மனோஜ். உடனே ரோகிணியும், இல்லை மீனாவும் நம்ம வீட்டில் தானே இருக்காங்க, நான் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறனோ அதே மாதிரி மீனாவும் இங்கே வெளியில் இருக்க வேலையை மட்டுமா பார்க்குறாங்க, வீட்லேயும் வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா தானே செய்கிறாங்க, அந்த ஒரு அக்கறையில் தான் கேள்வி கேட்டேன், நீ என்னை தப்பாக நினைக்காதுன்னு சொல்லும்போது, உனக்கு தான் மீனா முத்துவை பார்த்தாலே பிடிக்காதே, அவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே நினைப்ப, அப்புறம் எதுக்காக இப்படி பேசுகிற, எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், நீ சந்தேகப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, நானும் ஸ்ருதியும் மீனாவும் ஒரே வீட்டில் மருமகளாக இருக்கோம், அப்புறம் எப்படி இவங்க மேலே அக்கறை இல்லாமல் இருக்கும், சரி நீ இருக்கிற வேலையை பாரு, பார்லர்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு இங்கே மனோஜ் மறுபடியும் மீனாவை பற்றி எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது, என்ன சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவே ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் தரவங்க எனக்கு வர வச்சுருந்தாங்க, நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் சவாரிக்கு வேணும்னா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே மீனாவை அங்கே விட்டுட்டு முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்ப, இங்கே போகிற வழியில் கிறிஷோட பாட்டியை பார்க்குறாரு முத்து. பரவாயில்லையே, கிறிஷோட பாட்டி இங்கே என்ன செய்கிறாங்க, தனியாக வேற வந்திருக்காங்க, எப்படியும் இங்கே அங்கே மகேஸ்வரி கூடவே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக முத்து போக, முத்துவை பார்க்காம இங்கே கவனிக்காமல் கிறிஷோட பாட்டி அழுதுகிட்டே அங்கே போயிட்டுருக்காங்க. உடனே முத்துவும், அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து நீயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, என்னுடைய சவாரிக்காக இந்த பக்கமாக வந்தேன், உங்களை பார்த்துட்டு பேசலான்னு நினைக்கும்போது நீங்கள் அழுதுகிட்டே போகிறத பார்த்தேன், என்னம்மா பிரச்சனை, உங்கள் பொண்ணு வந்திருக்காங்களா, கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, கிறிஷ் ரொம்பவே முடியாமல் இருந்தான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான், கிறிஷை பார்க்குறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா,
கிறிஷோட அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, கிறிஷை நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன். மகேஸ்வரிக்கும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிருக்கிறதுனால நான் தான்ப்பா கிறிஷை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷ் ஹாஸ்பிட்டல்லையா இருக்கான்? நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா மீனாவை வர வச்சுருப்பேனே, மீனாவை கூப்பிட்டு வந்திருப்பேனே. சரி பரவாயில்லம்மா, நீங்கள் வாங்க, நம்ம கார்லேயே போகலாம், நானும் கிறிஷை பார்த்துக்கிறேன், நீங்கள் தனியாக இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே முத்துவும் இங்கே இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க, ஏற்கனவே ரோகிணி முத்துவை பார்த்தா பேசக்கூடாது, முத்துவும் மீனாவும் நமக்கு நல்லது செய்யவே மாட்டாங்கன்னு என்னென்னவோ சொன்னான். மறுபடியும் முத்துக்கிட்ட நான் பேசினேன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும். ரோகிணி தேடி வந்து ரொம்ப கோபமாக பேசுவா. என் பேரன் கிறிஷ் வேற இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனை வேற நான் பார்த்துக்கணும், என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் வாங்கம்மா, நான் கூப்பிட்டு போகிறேன்னு கிறிஷ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வந்து முத்து கூப்பிட்டு போக, கிறிஷை பார்த்த உடனே இங்கே கிறிஷோட பாட்டி ரொம்பவே அழுகுறாங்க. என் பேரன் இன்னும் கண்முழிக்காமல் ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் 2-3 நாள் ரொம்ப முடியாமல் இருந்தான், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அவனை நான் ஸ்கூலுக்கு கூட அனுப்பலை, பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே கிறிஷுக்கு அவன் எப்போ பார்த்தாலும் அவன் அம்மாவை பற்றியே நினச்சிட்ருக்க, இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அவங்க அம்மா வரமாட்டாங்களா? அப்படி என்னம்மா வேலை செய்கிறாங்க? வெளியூரில் அவங்க வேலை செஞ்சாலும் தன்னுடைய பையனை கவனிக்காமல் இருந்தால் எப்படிமா அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்க, சரி முத்து, என்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டீங்க, நீங்கள் கிளம்புங்க, என் பேரனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. எப்படியும் இங்கே வந்து மகேஸ்வரியும் ரோகிணியும் வருவாங்க, ஆனால் முத்து இங்கே இருந்தால் எனக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு முத்துவை அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து கிறிஷோட பாட்டி. உடனே முத்துவும், என்னம்மா நீங்கள் தனியாக இருக்கீங்க, கிறிஷை உங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு நான் தான் உதவி செய்யலான்னு நினச்சி வந்தேன், நீங்கள் என்னை அனுப்புகிறதாவே இருக்கீங்க, நான் கிளம்புறேம்மா. அவங்க கிறிஷோட அம்மா வந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வேணும்னா மீனாவை கூப்பிட்டு வரட்டுமா? மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்காக பக்கத்தில் தான் போயிருக்கா, நான் கூப்பிட்டா உடனே மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவான்னு சொல்லும்போது, வேண்டாம் முத்து, எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, இனியும் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே முத்துவும், எதுக்கு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மகேஸ்வரியும் இல்லை, இங்கே கிறிஷோட பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, கிறிஷோட அம்மாவும் வரல, நம்ம கூட இருந்தால் உதவியாக இருக்கும்னு நினச்சா இப்படி பேசுகிறாங்களே, நம்ம எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம், கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கோம், ஆனால் நம்மளை மட்டும் ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும், சரிம்மா, நான் சவாரிக்கு கிளம்புறேன், ஆனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க, கிறிஷோட நிலைமை இப்படி இருக்குது, கண்டிப்பாக நீ வரணும்னு பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கல்யாணி எங்கே இருக்கேன்னு கேட்க, பார்லருக்கு வந்திருக்கேம்மா. கிறிஷ் இப்போ எப்படி இருக்கான்? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா? என்னால் தான் வர முடியல, நான் மகேஸ்வரி கிட்ட சொல்லியிருக்கேன், மகேஸ்வரி உங்களுக்கு உதவி செய்வா, நான் நாளைக்கு வந்து கிறிஷை பார்க்குறேன்னு சொல்லும்போதே இங்கே கிறிஷோட பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு, என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கிறிஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நான் சொல்ல வரதையே கேட்காம நீ மட்டும் பேசிகிட்டு இருந்தா எப்படி? கிறிஷ் ரொம்ப முடியாமல் இருந்தான், நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் கிறிஷ் இருக்கான், நீ முதல்ல கிளம்பி வா, நீ வந்தால் தான் எல்லாம் சரியாகும், தனியாக என்னால் கிறிஷை பார்த்துக்கவும் முடியாது, அது மட்டும் இல்லை, நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மகேஸ்வரி ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க, நீ வருவியா இல்லையான்னு கேட்க, கண்டிப்பாக வரேம்மா, கிறிஷுக்கு ரொம்ப முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, மகேஸ்வரி இருக்கான்னு நினச்சிட்டு தான் நான் கண்டுக்காமல் இருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தா நான் அப்போவே வந்திருப்பேனே அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே அங்கே கிறிஷை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் சவாரிக்கு கிளம்புன முத்து, என்ன பார்லர்லம்மா இந்த பக்கம் வராங்க, அழுதுகிட்டே வர மாதிரி வேற இருக்குது, ஆமாம் அவங்க பார்லர் இந்த பக்கம் இல்லையே, எதுக்கு ரோகிணி இந்த பக்கமாக வராங்க அப்படின்னு முத்து கவனிக்க, முத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, என்ன இங்கே கிறிஷோட பாட்டியும் தான் இருக்காங்க, நாம் இப்போ தான் அவங்கள பார்த்துட்டு வந்தோம், ஆனால் ரோகிணி அழுதுகிட்டே போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் அங்கே கார்லேருந்து இறங்கி அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க. என் பையன் கிறிஷ் இங்கே தான் இருக்கான், அவன் எந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு கேட்க, உடனே அவங்களும் அங்கே ரூமை சொல்கிறாங்க. அழுதுகிட்டே இங்கே வந்து ரோகிணி கிறிஷை பார்க்குறதுக்காக போக முத்துவும் பின்னாடியே போகிறாரு. எதுக்கு பார்லர்லம்மா இப்படி அழுகுறாங்க, என்ன பிரச்சனை தான் இவங்களுக்கு அப்படின்னு பின்னாடியே போக, முத்து வராருன்னு தெரியாமல் ரோகிணி தன்னுடைய பையன் கிறிஷை நினச்சி அழுதுகிட்டே அங்கே போக, இங்கே கிறிஷோட பாட்டி நிற்கிறத கவனிக்கிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு கிறிஷுக்கு அப்படின்னு கூப்பிட, முத்து சரியாக அங்கே வந்து நிற்கிறாரு. என்னது அம்மாவா, யாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க, கிறிஷோட பாட்டியை ரோகிணி அம்மானு கூப்பிடுறது, அவங்க வந்து கிறிஷுக்காக அழுகிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு முத்து வந்து ரொம்ப கோபமாக பார்க்க, கிறிஷ் ரூமில் தான் இருக்கான், நீ வந்து பாரு கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பார்லர் அம்மாவை கல்யாணின்னு கூப்பிடுறாங்க, அப்போ இவங்க ரோகிணி இல்லையா, கல்யாணியா? கிறிஷ் ஏற்கனவே அவங்க அம்மாவை கல்யாணின்னு சொல்லியிருக்கானே,
எனக்கு என்னவோ இப்போ தான் சந்தேகமாக இருக்குது. இவங்கள அம்மானு கூப்பிடுறாங்கன்னா அப்போ கிறிஷ் ரோகிணியோட பையனா அப்படின்னு முத்து அவரே கேள்வி கேட்டுக்கிட்டு உண்மையும் கண்டுபிடிக்கிறாரு. இங்கே கிறிஷோட பாட்டி நடந்த எல்லாத்தையும் ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரிம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கிறிஷ் கூடவே இருக்கேன். டாக்டர்கிட்ட பேசிட்டு வரட்டுமா? கிறிஷை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்கன்னா கிறிஷ் வந்து நான் வந்துட்டேன்னு நினச்சாலே கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லும்போது, உண்மைதான் கல்யாணி, நீ கிறிஷ் கூட இருந்தால் கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அங்கே பாட்டி வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கு வேற உண்மை தெரிஞ்சதால கிறிஷ் முன்னாடியே மீனா உன்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதுலேருந்தே கிறிஷ் அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தான். எதுக்கு மீனாத்தை எங்கள் அம்மாவை இப்படி வெளுத்து வாங்கினாங்க, என்னதான் பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மா எப்போ அவங்க கூட என்னை கூப்பிட்டு போவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால தான் கிறிஷ்க்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. எல்லாம் சரியாயிரும்னு தெரியும், இருந்தாலும் கிறிஷை பார்த்துக்க பக்கத்தில் நீ இல்லையே நினச்சி தான் என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் முத்து வந்து கேட்டுடுறாரு, உண்மையவும் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே முத்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே மீனாவும், என்னங்க சவாரி முடிச்சிட்டிங்களா என்ன, இப்போ தானே கிளம்புனீங்கன்னு கேட்க, இல்லை மீனா, இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியல. பார்லலம்மா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. கிறிஷ் வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். இந்த உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொன்ன உடனே மீனா வேற திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எப்படி இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்க, நான் தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தேனே, கிறிஷ் வேற எங்கேயும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், நீ சீக்கிரமாக கிளம்பி வான்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, வேண்டாங்க, நீங்கள் முதல்ல இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்கள் அண்ணன் மனோஜை பற்றி யோசிச்சு பாருங்க, மனோஜோட வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக தெரிஞ்ச உண்மையை சொல்லாமல் இருக்கிறதா? ரோகிணி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, நீயும் நானும் அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினச்சாங்களே, அவங்களுக்கா உதவி செய்யணும்? இந்த உண்மையை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் ரோகிணியை ரொம்ப பெருமையாக பேசுகிற எங்கள் அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். உன்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, தப்பு செஞ்ச ரோகிணி மட்டும்தான் நல்ல மருமகன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பெரிய தப்புன்னு புரிய வைக்க வேண்டாமான்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், வேண்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே பேச வேண்டான்னு சொல்லும்போது, நீ அமைதியாரு மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பேச்சை கேட்காம உடனே வீட்டுக்கு கிளம்பி போக, வீட்டில் இருந்த அண்ணாமலை, முத்து மீனா எங்கப்பான்னு கேட்க, மீனா இப்போ வந்துருவாப்பா, ஆமாம் மனோஜ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, மனோஜுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. உடனே மனோஜும், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நீ சொன்ன உடனே நான் வீட்டுக்கு வரணுமா, முடியாது, ஃபோனை வை முத்து அப்படின்னு சொல்ல, நீ வரல உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும், பரவாயில்லையான்னு கேட்ட உடனே, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீ கிளம்பி வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி முத்து வீட்டுக்கு வர வைக்க, ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. மீனாவும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சதால, என் வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனால் நான் கூட மீனாவோட இங்கே ரோகிணியோட வாழ்க்கைக்காக இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் என் வீட்டுக்காரர் அப்படி இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரோகிணி இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மீனா அமைதியாகவே நிற்கிறாங்க. முத்து விஜயாவுக்கும் ஃபோன் பண்ணதால் பார்வதி வீட்டிலேருந்து வந்த விஜயா முத்துவை ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீ ஃபோன் பண்ணுற, நீ ஃபோன் பண்ணால் நான் பேச மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் பார்வதிக்கு வேற ஃபோன் பண்ணி உடனே என்னை வீட்டுக்கு வர வைக்கிற, எதுக்கு, உனக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எனக்குமா வேலை இல்லை? இப்போ தான் எல்லாரும் அங்கே வேலைக்காக கிளம்பி போனாங்க, எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சிட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? சவாரிக்கு போகணும், சம்பாதிக்கணுன்ற எண்ணமே வராதா? அப்புறம் எப்படி நீ மாடியில் ரூம் கட்டுவேன்னு கேட்கும்போது, நான் ரூம் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தீங்களே ரோகிணி, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க. ரோகிணியும் ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ், புரியலையான்னு கேட்க, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்னதான் இந்த முத்து பேச வரான், கேட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே மனோஜும், ரோகிணி எங்கே இருக்க அப்படின்னு ஃபோன் பண்ண உடனே, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இப்போ என்னன்னு கேட்க, இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனை போல், உடனே எல்லாரும் கிளம்பி வரணும்னு சொல்கிறாங்க, நீ எங்கே இருந்தாலும் கிளம்பி வான்னு சொல்ல, எப்படி என் பையன் கிறிஷை விட்டுட்டு நான் கிளம்பி போக முடியும்னு யோசனை பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போ வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ வந்தே ஆகணும், சரி எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே வந்து உன்னை கூப்பிட வரேன்னு சொன்ன உடனே, வேண்டாம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. என்னன்னு தெரியலம்மா, வர வர ரோகிணி பேசுகிறதெல்லாம் சரியில்லை, வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறா, மீனாவை பார்த்தா அக்கறையாக பேசுகிறா, மீனா கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்குறா, ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாங்க, கேட்க மாட்டாங்களா என்ன, யாருக்கும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரோகிணி நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது உண்மையா, என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். நம்ம வீட்டுக்கு கிறிஷ் வருவான்ல, பாட்டி வீட்டுக்கு கூட கிறிஷையும் கிறிஷோட பாட்டியையும் கூப்பிட்டு வந்தனே, அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்களே இல்லை, எதுக்கு பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டிங்கல்ல,
அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வந்து என்ன பேசுகிற, அவங்க எப்படி நம்ம சொந்தக்காரங்களாக முடியும்னு சொன்ன உடனே கிறிஷோட பாட்டி ரோகிணியோட அம்மானா நம்ம சொந்தக்காரங்க தானே, அவங்க தான் உன் மாமியார் மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மாமியாரா அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் ஆமாம், நான் சொன்ன உடனே நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா என்ன பேரதிர்ச்சியோட நிற்கிறீங்க. ரோகிணியோட அம்மா வேற யாரும் இல்லை, கிறிஷோட பாட்டி தான். கிறிஷ் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். நான் தான் கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே ரோகிணியும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரோகிணி அழுதுகிட்டே வந்தாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னு தெரியாமல் நான் யோசிக்கும் போது தான் அவங்க அம்மா கிட்ட வேற பேசிகிட்டு இருந்தாங்க. கிறிஷை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரோகிணி தன்னுடைய பையன் கிறிஷுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு யோசித்து ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நானும் அங்கே தான் இருந்தேன். ஆனால் ரோகிணி என்னை பார்க்கவே இல்லை. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லைனா கிறிஷோட பாட்டியை நான் ஏன் பார்க்கணும், அவங்கள ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், கிறிஷ் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ற உண்மை எனக்கு எதுக்கு தெரியணும். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அதான் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்னேன். உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணால் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு ரோகிணிக்கு மீனா சப்போர்ட் பண்ணுறா. வர வர ரோகிணி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீனாவும் ரோகிணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனாலும் நான் உண்மையை தானே சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையை அதான் சொல்லிட்டேன். என்ன மனோஜ், ஏற்கனவே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்ற உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும்னு பேசுனியே, அதே மாதிரி இப்போ ரோகிணியோட பையன்தான் கிறிஷ்ன்ற உண்மையும் உனக்கு முன்னாடியே தெரியுமா? அதனால தான் எதையும் கண்டுக்காமல் இருக்கியா என்ன? அதனால் பார்லலமாக என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி முத்து கேட்க பேரதிர்ச்சியோடு நிற்கிற மனோஜால் பதில் பேச முடியல. உடனே விஜயா கேட்குறாங்க, முத்து நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? என்னால் நம்ப முடியலையே. நம்ம வீட்டுக்கு கிறிஷ் வந்திருக்கான், என் மாமியார் வீட்டுக்கும் அவங்க எல்லாரும் வந்தாங்க. ஆனால் ரோகிணி அவங்கக்கிட்டலாம் பேசுனது கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது நீ சொல்கிறது உண்மையான சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது என்கிட்ட ஆதாரம் இருக்கே. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். மனோஜ் சொல்லியிருந்தா நம்புவீங்க, நான் சொன்னால் நம்புவீங்களா? வேணா ஆதாரத்தை பாருங்கள், தெளிவாக தெரியும்னு. ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி அழுதுகிட்டே வந்தது, அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட பேசினது, கிறிஷை பார்த்த உடனே ரோகிணி என் பையன் கிறிஷ் கூடவே நான் இருந்திருந்தா என் பையன் கிறிஷுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு கிறிஷை பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே பதட்டமாக அழுதுதுன்னு எல்லாமே இங்கே தெளிவாக இங்கே எல்லாருக்கும் புரிய வருது. ஆதாரத்தை பார்த்த உடனே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே மனோஜு, அம்மா முத்து சொன்னது உண்மைதாம்மா, நாம தான் தேவையில்லாமல் முத்துவை சந்தேகப்பட்டுட்டோம். ரோகிணி வரட்டும், இன்னைக்கு நான் விட மாட்டேம்மா அப்படின்னு மனோஜ் பேச அங்கே ரோகிணி வந்து நிற்கிறாங்க. என்ன மனோஜ், உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிற? கடையில் எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு? எனக்கும் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்ல, எங்கேருந்து வர அப்படின்னு கேட்க, பார்லர்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும் ரொம்ப கோவமாக ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி, நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து தானே வரேன்னு கேட்க, உடனே முத்து சொல்கிறாங்க, பார்லலம்மா இன்னும் ஏன் பொய் சொல்கிறீங்க? உங்கள் பையன் கிறிஷை பற்றின உண்மை தெரியும் அப்படின்னு சொல்ல, மீனா உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே முத்து மீனாவை பார்க்க, மீனா முன்னாடியே இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே, இல்லைங்க எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், இப்போ தான் மீனாவுக்கு தெரியுமாமே அப்படின்னு சொல்ல, மீனா ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை தெரியும்னு சொன்னால் என் வீட்டுக்காரர் கோவப்படுவார். ரோகிணி எப்படியோ வசமாக மாட்டிக்கிட்டாங்க, நாமே அந்த பிரச்சனையில் தலையிடணும் அப்படின்னு அமைதியாகவே இருந்துடுறாங்க. இங்கே ரோகிணி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க உடனே முத்து கேள்வி கேட்குறாரு, என்ன பார்லலம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு நானும் வந்திருந்தேன். நீங்கள் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதை பார்த்தேன். உங்கள் அம்மா கிட்ட பேசுனது, கிறிஷை பார்த்து பேசுனதுன்னு எல்லா உண்மையும் நான் தான் கண்டுபிடிச்சேன். இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. யாரும் உங்களை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கவே மாட்டாங்கன்னு இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க. ஆமாம், என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? கிறிஷ் என் பையனே இல்லைன்னு சொல்ல போகிறீங்களான்னு கேட்க, இல்லை முத்து, நான் சொன்னால் மட்டும் இவங்க எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. நீங்கள் என்ன சொன்னாலும் மனோஜ் வேணால் நம்பலாம், நாங்கள் யாரும் நம்ப மாட்டோம். இந்த வீட்டில் மருமகளாக இருக்க நீங்கள் மருமகளாக இருக்கவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் பார்லலம்மா, உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏன் இவ்வளோ பொய் சொன்னீங்க? எதுக்காக இப்படி உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினச்சிங்க? நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்களே. எப்படியோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் கிறிஷ் இருக்கிற உண்மை உங்கள் அம்மாவால் தெரிய வந்தது. உங்கள் அம்மாவாலேயே நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. உடனே விஜயா முத்து முன்னாடியே இங்கே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மன்னிப்பா கேட்குற? உனக்கு நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லை, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதெல்லாம் மன்னிக்கணுமா நாங்கள்?
எவ்வளோ பொய் சொல்லியிருக்க ரோகிணி. இத்தனை நாள் உன்னை நம்பினோமே, எங்களை ஏமாத்திட்டல்ல. இதில் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இப்போ மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. அம்மா, இனி நான் ரோகிணி கிட்ட பேச விரும்பவே இல்லைம்மா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமா பேசுறத பார்த்துட்டு ரோகிணி கண்கலங்கி நிற்க, ரோகிணி மேலே ரொம்ப கோவமா இருக்காரு மனோஜ். மனோஜ், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற? நான் இந்த வீட்டு மருமகளா இருக்கணுன்றதுக்காக என் பையன் கிறிஷை கூட சரியா கவனிக்கிறது இல்லை. அதனால தான் என் பையன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி நீ பேசுறியே. எனக்கு என் பையன் கிறிஷும் ரொம்ப முக்கியம் மனோஜ் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்ல, கிறிஷ் உன்னுடைய பையன்தான் அப்படின்ற உண்மையை எதுக்கு இத்தனை நாள் சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமா ரோகிணி இப்படி பேசின உடனே அண்ணாமலை கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ரோகிணி பதில் பேச முடியாம நிக்கிறாங்க. ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்காரு அண்ணாமலை.